அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லா திருப்பி வந்துட்டார், டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார். அவர் சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன பண்ண போகிறாங்க கேட்காதீங்க, பழையபடியே சுழுக்கெடுப்பார். எங்கெங்கே எப்படி பண்ணுமோ கர்மங்கள் ஒழுங்காக நடக்கும். கர்மங்களுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகளில் தண்ணீரும் நாடும் வீடும் வசதியும் எல்லாம் உயரும். சொல்லுவாங்களே, நாடு உயர பரு உயர எல்லாம் உயர, அதனால் எல்லாம் உயரும். வீணான மனக்கலவம் கேசங்கள் வெக்தி தேவையில்லாத இது உபசரங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாம் க்ஷணத்தில் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நவகிரகங்கள் எல்லாமே கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு அந்த அமைப்பில் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். அரிசியாக வரக்கூடிய கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சேன்னா மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் ஹை பீக்கில் இருக்கும். ஒன்று ஒரு ஸ்டேஜில் எல்லாம். குறிப்பாக செவ்வாய் சரியாக செய்வார். உடனடியாக சுக்கிரன் 2 பேரும் டீம் ஒர்க் பாருங்கள். செவ்வாய்க்கு கூட செய்வார். அப்புறம் புதன் போவார். இப்படி எல்லா கிரகங்களும் போய் சேர்ந்துருக்கு. ராவுக்கு எது டம்மியாக இருப்பாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு. குரு கடகத்தில் உட்காந்துன்னு பார்ப்பார். மார்கழி மாதத்தில் உடனே மேலே போயிடுவார். அப்போ தான் சனீஸ்வரனை பார்க்க முடியும், ராகு எல்லோரும் பார்க்க முடியும். அது வசதி. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் இந்த மேலே போடுற மீனத்துக்கு குரு போடுறதுனால புதன் இங்கே வந்துடுவார். சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் பின்னாடி புதன் வந்துடுவார். புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது. இந்த லட்சத்தில் பாருங்கள் எப்படின்னா இது ஸ்டேட்டஸு பிரில்லியன்சி அப்போ தான் எல்லாருக்கும் உண்டாகும். இத்தனை நாளாக மக்காவே இருந்திருப்போம். கோபம், தாமம், ஆத்திரம், வைவாங்க இப்படி இருந்திருப்போம். புத்தி ஒன்று இருக்குது, அழகாக முடிஞ்சிருமே. அந்த புத்தியை ஞாபகம் வராது. இப்போ பிரமாதமாக இருக்கும். மார்கழி மாதம் சூப்பர் எல்லாருக்குமே. தை மாதம் அதோட சூப்பர். சுக்கிராச்சாரியர் மெதுவாக போவார் மகரத்துக்கு. உடனே செவ்வாய் முதலில் இருப்பார். செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் போவார், அப்புறம் புதன் போவார். இப்படி எல்லாம் மெயின் சுக்கிரன் செவ்வாய் புதன் திருப்பி சூரியனும் கூடயே ஒவ்வொரு மாதம் கூடயே போகிறார். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அப்பப்போ ஸ்பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சூரியன் தொடரப்பட்டாலே பிக் யோகம்தான். சுதர்த்த கேந்திரத்தில் இருக்கணும், அந்த கேந்திரத்தில் இருக்கணும், பார்க்கணும். இது அந்த கதையிலே வேணும். ஆனால் அங்கே பார்க்கலங்க. குரு பார்க்காட்டாலும் பரவாயில்ல, டைரெக்டாக யோகங்கள் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மகரத்துக்கு கும்பத்துக்கு போய் உடனே செகண்ட் ஹாஃபில் போயிடுறாங்க. போன உடனே ஆட்டோமேட்டிக்காக தை மாதத்தில் அது பிறகு எல்லா நவகிரகங்களும் உள்ளே இருக்குது. அப்புறம்தான் சுக்கிராச்சாரியர் மீனத்துக்கு போவார். பங்குனி மாசி கடைசியில் சுக்கிராச்சாரியர் 15th பேர் மீனத்துக்கு போவார். அப்புறம் சனி பயிற்சி ஆவார். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் பிரமாதமான ஒரு அமைப்பில் எப்படி தான் ஜோடியாக் பெல்ட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நவகிரகங்கள் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது செயல்படுறதுக்கு. எப்படி பண்ணுறாங்க பாரு. அவங்க ஒழுங்காக செயல்பட்டால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா விட்டு குத்து அழிவு, அவன் சாப்பிட்றது, போடுறது, நாட்டை அழிக்கிறது, மொத்தமாக அழிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வியாதி இதில் என்னென்னா வியாதி நோக்கு டாக்டர் மருத்துவம் இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. பிரமாதமாக எல்லாமே இருக்கும். வயசானவங்களும் தெம்பாக வந்துடுவாங்க. இளைஞர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை லைஃபு. அந்த இடையிடையே அல்பாயுசு இதெல்லாம் இருக்காது. வாகனங்கள் ஒழுங்காக போகும். எல்லாம் அரசுகள் ஒழுங்காக சிறப்பாக நடக்கும். இத்தனை நடக்கக்கூடிய விஷயங்கள் கடகடன்னு கார்த்திகை ஆரம்பிச்சுன்னா பங்குனி வரைக்கும் போகக்கூடிய விஷயம் இருக்குது. மாசி மாதம் வரைக்கும் சிறப்பாக நடக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது? குரு பாறை கிடைக்கிறது. நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது? கூட்டா அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த பக்கம் பெல்ட்டு ஃபுல்லாகவே மகம் பூரம் மூலம் பூராடம் உத்திராடம், அங்கே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திராடி இந்த ஆர்டர்லேயே இருக்கும் பாருங்கள். எல்லாம் ஜாயினிங் தான், நடுவில் கேப்பே இல்லை. ஒவ்வொரு வீடு தனித்தனியாக இருந்தாலும் நவகிரகம் திருப்பி பார்க்கும்போது எல்லா நமக்கும் கான்டாக்ட் ஈஸியாக படும். மெயின் கிரகம் சூரியன் சந்திரன் தொடர்பு ஏற்படும் நட்சத்திரத்தில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சூரியன் சந்திரன் செவ்வாய் 3மே மெயின் மேஜர் கிரகம். அது 3 நட்சத்திரத்தில் ஃபுல்லாக சேர்த்து திருவோணம் அவிட்டெல்லாம் வருது இல்லையா, அதில் பிரமாதமாக நவகிரகங்களே நிற்கிறது. அழகாக அந்த குரு அந்த ஓரம் ஃபுல்லாக ஒத்துருக்காரு. இந்த ஓரம் ஃபுல்லாக தான் இருக்கும். கேது தனியாக உட்காந்துருப்பார், குரு உட்காந்துருப்பார். அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கும். அதுதான் ராகு வாயமுன்னு இருப்பார். பிரமாதமான அமைப்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கிறது. விழிப்புணர்ச்சின்னா நம்மளாக விழிப்புணர்ச்சியெல்லாம் உண்டாக்க முடியாது. வேந்த முடிக்கணும். ஃபோட்டோ விட்ட பிறகுனா ஐயோன்னு தோணும். அதனால் இயற்கையாக அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் கொட்டும். எப்படி பஞ்சாலும் உனக்கு வேண்டிய பாத்திரம் ரொம்ப
இப்படி தான் புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதனால் கவலைப்பட தேவையில்லை. வீண் மனக்கலையில் விட்டுடுங்க. திறம்படுத்த பகவான் மேலே பக்தி வைங்க, செயல்படுங்க. எல்லா உறவுகளும் சந்தோஷமாக நினைக்கும். வீண் தகராறு வச்சல் ஏமாந்து போகிறது இதெல்லாம் அடியோடு போயிடும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ரசனைகள் நமக்கு எப்படி கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நீ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சனீஸ்வரர் சூரியனுக்கு பகை. இங்கே கொண்டுராதீங்க. நான் நிம்மதியாக இருந்தேன், சனீஸ்வரர் மறுபடியும் வக்கரத்தில் உட்காந்து நான் நிம்மதியாக இருந்தேன், மறுபடியும் இப்போது சனீஸ்வரர் நல்லாயிட்டாரேன்னு அந்த நினைப்பு மனுஷனுக்கு தான், தேவர்களில் கிடையாது. ஐயோ சனீஸ்வரர் நல்லாயிட்டார சந்தோஷம், அப்போ தான் நமக்கு காரியம் நடக்கும். வேலைக்காரன் தான், அவன் முடங்கி போயிட்டு பழா போச்சுன்னா ஐயோ இதாயிட்டான்னா நன்னா ஆன வேலை செய்யணுனாச்சே, நமக்கு போச்சு, நமக்கு யாரும் கிடைக்க மாட்டார் இந்த மாதிரி அப்படின்னு வருத்தப்படுவான் சூரியன். அதனால் சூரியனை பொறுத்த சப்தமத்தில் தான் சனீஸ்வரர் பரமனண்டாக இருக்கார். நீ பரவாயில்ல வக்கரனான பரவாயில்ல சொல்லிட்டு பரவாயில்ல அப்படியே இங்கே நல்ல வேலைக்காரவன். அப்பேற்பட்ட சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். கார்த்திகை மாதம் வரும்போது சிம்மத்தினுடைய 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டுக்கு நேராக பார்த்தான்னா சப்தமத்தில் பார்த்தான்னா கர்மஸ்தான வீடு. 5ஆம் வீடு வேறு பார்த்தான்னா லாபஸ்தான வீடு. எப்படி சரியா பாருங்கள். கர்மஸ்தானத்துக்கு நேரம் பார்த்தான்னு 4ஆம் வீடு சுகஸ்தானம். இதில் சுகங்களை அது அணுகும் போது, கர்மங்கள் அணுகும் போது லாபம் வராது, பணம் சேராது, நல்லா போகம் அனுபவிக்கலாம். அவ்வளோதான். நல்ல செலவாகும், சரீரம் பாழாகும், அவ்வளோதான். புத்தி கெட்டு போகும். போக பாக்கி அனுபவிக்க புத்தி கெட்டு போகும், சரீரம் போகும், வாழ்க்கை தயம் காலம் விரயமாகும். கடைசியில் எதுவுமே இல்லாத போய் வழியில் போய் நிற்க வேண்டியிருக்கும். ஐயோ எவ்வளோ ஆபத்து பார்த்தீங்களா. என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தான். அது மேலே அமுகித்து போச்சு. சரீரம் பாழ மட்டுமில்லை, எல்லாம் பாழாயிடும். எல்லாம் ஒதுக்கி போயிடுவாங்க. பிச்சை எடுக்கணும். கடன், ஆடம்பரத்தில் போனால் எல்லாம் கடன் தான், நாசமாகிடும். அதுதான் இப்போ சிம்மத்துடன் சம்மந்தப்பட்ட அந்த சப்தமத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். கார்த்திகை 1ஆம் தேதியில் ஆட்டோமேட்டிக்காக குரு 2ஆம் தேதி வக்கரம் மாறார். மறுநாளைக்கு கடகத்தில் உட்கார்ந்த குரு வக்கரமானாலும் இந்த 4ஆம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது குருக்கு. பார்க்குறார். சூரியன் அங்கே இருக்கார். சூரியன் செவ்வாய் 2 பேர் முக்கியம். செவ்வாய் முக்கியமான நாளாச்ச பாக்யாதிபதி. அடுத்த சுக்கிரன் இருக்கார் 10ஆம் வீடு. தர்ம கர்மம் 9, 10க்குரிய அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு சனியினுடைய சப்தமாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் குருவனுடைய பார்வையும் கிடைக்கிறது. குரு பூர்வ புண்ணியாதிபதி, அஷ்டாமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, அவருடைய பாக்கியம் கிடைக்கிது. இப்போ 5, 9 சந்திக்கிறது, 10 சம்பந்தப்படுறது. பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பாருங்கள் அவ்வளோ அழகாக கிடைக்கிறது. அதனால் சனீஸ்வரனுடைய பார்வை அங்கே உயருது. 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ராகு கூட இருக்க பரவாயில்ல. ஜென்மத்தில் சிம்மத்துக்கு கேது இருக்கலாம், அதை பற்றி தேவையில்லை. சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆன பிறகு மீண்டும் எல்லாம் எழுச்சி வரும். மூடப்பட்ட ஆலைகள், முடங்கி போன தொழில்கள் மட்டும் இல்லை, கடனில் போய் மூழ்கினது எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் வரணுமா வேண்டாமா. குரு பாறைகளுக்கு மழமெல்லாம் எல்லாம் நிவாரணம் பெற்று மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி விறுவிறுப்பாக செயல்பட தொடங்கும். மார்க்கெட்டு எப்போதுமே சந்தைகளுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு வந்துருத்து. டிமாண்ட் ஜாஸ்தியாகும், தேவைகள் அதிகப்படும். அதனால் எல்லா இண்டஸ்ட்ரியும் மறுபடியும் ரீனோவேட் பண்ணி எழுச்சி உரை செய்யும் எல்லாமே. இது நாட்டினுடைய சீரமைப்பில் முடங்கி போன, வழி தெரியாமல் திண்டாடி போன அரசுகள்லாம், கையாளாத அரசுகள்லாம் இனிமேல் சுறுசுறுப்பாக இயங்கி செயல்பட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய நிலைமை தான். புரியுங்களா? எங்கெங்கே எப்படி இருந்தால் எப்படி பிடிச்சோ ஆதித்தத்தில் சிறப்பாக செயல்பட்டு நாட்டு உரிமைகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு வரும். கைவசம் கொண்டு வருவாங்க. அதர்மம் தலைவி செஞ்சாலெல்லாம் அணியோடு காணாமல் போய் அடங்கி உடைக்கப்படும். அரசுகள் ஸ்ட்ராங்காக இல்லாதனால இனிமேல் ஸ்ட்ராங்காகி இந்த அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கும். ரொம்ப பிரமாணம் செய்யும். ஓட்டத்தில் சரிப்படுத்துகிறோம் எல்லாத்தையுமே.
மழிசூரும். அதனால் இதுக்கு சம்பந்தப்பட்ட 11ஆம் வீட்டு அதிபதியே 2ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய இதே புதன் தான் 11க்கு உரியவர். அவரும் கூடயே போகிறார். செவ்வாய் சுக்கிரன் பின்னாடி புதன் மெயின் ஆச்சு. செவ்வாய் சுக்கிரன் புதன் சனீஸ்வரர் ஒரு சம்பந்தம் போகிறதுக்கு தொடர்பு கிடைக்கக்கூடிய பாக்கி எல்லாம் சூரியன் கூடயே இருக்கார். ஒவ்வொரு மாதம் சூரியன் கூடயே இருக்கார். ஃபஸ்ட்டு காவல் ஒன்றா இருப்பாங்க, அடுத்த காவல் அடுத்த வீடு போவாங்க. கடத்தத்தில் செயல்படக்கூடிய விஷயத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய கடத்தரம் அயன சயனம் அங்கிருந்து சப்தமத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் ஜென்மத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 10ஆம் வீடு பார்க்குறார். குரு உங்களுடைய 10ஆம் வீடு 4ஆம் வீடு பார்க்குறார். குரு உங்கள் 4ஆம் வீடு பார்க்குறார். அதே சமயம் குரு மேலே மார்கழி மாதத்துக்கு மேலே போனவுடனே தினத்தில் போனவுடனே அங்கேருந்து பார்க்குறார். சூரியன் தனுசு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் பார்க்குறார். உங்களோட பூர்வ புண்ணியத்தில் இத்தனை பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறது எல்லாம் 9 10 தொடர்பு கொள்வது, 10 11 தொடர்பு கொள்வது, பூர்வ புண்ணியம் தொடர்பு கொள்வது, கர்மஸ்தானம் தொடர்பு, இதெல்லாம் தொடர்புகள் வந்து சனீஸ்வரருக்கு தொடர்பு கொள்ள வைக்கிறது. ராகு ரிவர்ஸ் பார்வையில் தனுசு பார்க்குறாரு. இப்படி இல்லை அமைப்பில் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே சூரிய சந்திரன் புதன் செவ்வாய் எல்லாமே தொடர்பு வர்றது. குரு ராகு எல்லாம் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்புக்குள்ள சாரணா கூடயே இவளே இருக்கிறதுனால செயல்படக்கூடிய நிலையில் சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் தொடர்புள்ள அவர்கள் புரட்டாதியிலே இருக்கார். அதனால் சாரணாதன் நெட்வொர்க்கில் கிடைக்கிறது. வீரத்து போனால் பார்வையும் கிடைக்கிறது, உடனே கிடைக்கிறது பார்வை. இவெல்லாம் அவ்வளோ கிடைக்கிறது. தோஷம் அடியோடு போயிடுது. சர்ப்பங்கள் அமைதியாக இருக்குது, அமைதி காக்கிறது. இத்தனை விஷயங்களில் விறுவிறுப்பாக நடக்கும்போது ஒரே சமயத்தில் வருஷக்கணக்காக செயல்பட்டு வர வேலையெல்லாம் 4 மாதத்தில் திரும்பி பார்த்ததில் எல்லாம் மடமடான்னு முடிஞ்சிடும். இயற்கை சீற்றங்கள்லாம் அதெல்லாம் அடங்கி உடங்கி போயிடும். எதுவுமே பாழாகாது, நன்னாவே இருக்கும். செயல்பாடுகள் சிறப்பாக மனுஷனுக்கு ஆரோக்கியம் கூடு, விசிபிலிட்டி கூடு, எல்லாம் செயல்படுது. எந்த அறிவு நுட்ப அழிவு புலன்கள்லாம் ஒர்க் பண்ணதில்ல, நுட்ப அழிவு அந்த அறிவு விஸ்தாரணமாகும். கூட்டு சம்பந்தப்பட்ட எல்லாம் தொடர்புகள் நல்லா இருக்கணும். கருத்து வேற்றுமைகள்லாம் மாறி போய் எல்லாம் ஒன்றி செயல்படக்கூடிய அமைப்பு. டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் சிறப்பாக நடக்கும். வீட்டுக்கும் சரி வெளியிலும் சரி எல்லாருக்கும் சரி உறவுகள் நல்லா இருக்கும். பகை இனங்கள்னால் அடங்கி உடங்கி போய் உட்கார்ந்துருக்கும். நம்மளை நம்பி தான் உலகமே இருக்கிறது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு நல்ல வியாபாரம் பிரமாதமாக இருக்கும். அத்தனை பேர் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பெருமை கிடைக்கும். நம்ம 4 சந்துக்குள்ளே இந்த வியாபாரம் பண்ணுறதை விட்டு போய் வெளிநாடு வெளி தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த 4 மாதத்தில் வரும். 4 மாதம்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க நெட்வொர்க்கில். எல்லாம் நெட்வொர்க் தான் இப்போ இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கொடிகட்டு பறிப்பாங்க எல்லாமே. வீடு வசதி வாகனங்கள்னு அப்புறம் உணவு உடை ஆரோக்கியம், உணவு உடை பொருள்கள் சாப்பாடு இந்த அந்த பண்பாட்டு கலைகள் எல்லாமே விருத்திக்கு வர்றதுனால உங்களுக்கு மீடியா எவ்வளோ இருக்குது. மீடியா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சௌகரியம். உங்களுக்கு தொலைத்தொடர்பு கலைத்தொடர்பு எல்லாம் தொடர்பு இருக்குல்ல, பிரமாணமாக நமக்கு பிரகாசிக்கும். விடிவுகாலம் பிறந்துடுத்து. சனீஸ்வரர் எப்படா பக்கத்தில் வரப்போகிறேன் நான் பார்த்ததுன்னா இன்னமே விறு நடக்கும். செயல்பாடு சனீஸ்வரோட செயல்பாடை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்குமே சனீஸ்வரர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால தான் 2.5 வருஷம் கொடுத்துருக்கு லைஃப்பில். அவரை வச்சு தான் உலகத்தில் கர்மங்களையே கழிக்க முடியும். இல்லைன்னா கர்மங்கள் உனக்கு வேண்டிய அன்றாட பணிகளை செய்யவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எப்போதும் நோக்காடு தான். என்ன ஐசியூவில் இருக்கிறது போல வெளியில் இருக்க போகிறீங்க. உங்கள் பண்ணல யார் செய்யறது? ஏதாவது பிடி வாட்டம் இருக்குமே, இம்சப்படுத்துமே, காசு செலவுக்கியாங்க, எதை அனுபவிப்பீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. உறவுகள் சண்டை போட்டுன்னு போயிட்டான்னா எல்லாத்தையும் அப்படி இருக்குங்க. நமக்கு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கா, அந்த தன்மையே மாறிடும். பகை படம் இப்படி செஞ்சிடும்.
சனீஸ்வரர் இருக்கிறதுனால தப்பிச்சுது. எப்படி எந்த நேரத்தில் எப்படிலாம் ஆக்ட் பண்ணமோ செய்யறது சனீஸ்வரர் ஒண்டி தான் செய்ய முடியும். புத்தி பெரிய ஜீனியஸாக இருக்கணும் அவசியம் இல்லை. நிலைமையை சமாளிக்கிற ஆற்றதுனால ஜீனியஸ் தான். அந்த நேரத்தில் ஒரு பண்ணால் போதும். இத்தனையும் சனீஸ்வரன் கொடுப்பான். சிம்மத்துக்கு சூரியனுக்கு சனீஸ்வரன் கண்டாலே ஆகாது, வழி தெரியும். எப்போதும் முதலாளி தொழிலாளிக்கும் போது அந்த லெவல் தான் பார்ப்பான். தப்பு தவிர முதலாளியை அவன் பார்க்கவே மாட்டான். அவன் பெரிய முதலாளியாக இருந்தால் கூட நேற்று நம்ம பையன், நம்ம தொழிலாளி, அந்த முதலாளியாக இருந்தாலும் நம்ம பையன் தான் அவன் அப்படின்னு இந்த லெவல்லே வைப்பாங்க. அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் சூரியன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இந்த நோட்டில் இருப்பாங்க. ஆனாலும் பகலவன் சூரியனுடைய ஒரு ஆற்றல் எடுத்து செய்யறதுக்கு வேணும்னா சூரியனே செய்ய முடியாது, நாம் பண்ணி தான் ஆகணும். அதனால் சனீஸ்வரர் அப்படி ஒரு பணிவோடு செயல்படுவார். பகை குணங்கள்லாம் இருந்தாலும் அது வெளியில் காட்டணும் அவசியம் இல்லை, புத்தி இருந்தால் போதும். இந்த புதன் 2ஆம் வீட்டு அதிபர் 11ஆம் வீட்டு புதன் கூட சனீஸ்வரர் ரொம்ப வேண்டியதாக இருக்கிறதுனால சூரியனுக்கு வேண்டிய அத்தனை விஷயம் நடக்கிறது. குருவினுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறதுனால பிரமாதமான வாழ்க்கை அமைப்பு பிரகாசிக்கும். எதுவுமே அந்தந்த காலகட்டத்தில் நடக்கணுங்க. அந்த நேரத்தில் நமக்கு வேண்டிய பணம், பொருள், மெட்டீரியல் பெனிஃபிட் என்னென்ன உண்டோ வாகனம், ஒரு உறவுகள், அந்த நேரத்தில் செயல்படக்கூடிய தன்மைகள், அனுசரணையான நிலைமைகள், இதெல்லாம் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த 4 மாதம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுனால அந்த சிம்மத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் சொல்லி அமை செய்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.